சார் சார் ப்ளீஸ் சார், எல்லாமே போயிடும் சார். என் அப்பாக்கு நான் வாக்கு கொடுத்துருங்க சார். அந்த வீட்டுக்கு நாங்க திரும்ப போகணும் சார். ப்ளீஸ் சார். அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? அவனே போலீஸ்ல மாட்டி நடு ரோட்ல நின்னுகிட்டு இருக்கான். சார் நான் தான் பேப்பர் எல்லாம் சைன் பண்றேன் சார். அவர் எங்க இருக்காருன்னு கேளுங்க சார். நானே போய் பணத்தை வாங்கிக்கிறேன் சார். நீங்க அவர் ஃபோன் மட்டும் பண்ணி சொல்லிடுங்க சார். எப்பா பாவம்பா முத்து, அவன்கிட்ட சொல்லு முத்து அங்க போய் பணத்தை வாங்கிட்டோம். சரி, நேரா போனீனா லெஃப்ட், லாஸ்ட் லெஃப்ட், அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா போனீனா ரைட்ல போனீனா கங்கா நகர். அந்த இடத்துல ஏதோ ஒரு சிக்னல் அதான் 2 பக்கத்துல இருப்பான். நீ போய் அவன்கிட்ட வாங்கிக்க. சரி சார். உன்னோட நம்பரை அவன்கிட்ட கொடுத்துறேன், அவனோட நம்பரை உனக்கு அனுப்பிடுறேன். சீக்கிரம் போய் வாங்கிக்க. நன்றி சார். வரேன் சார். சரிப்பா. ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. இந்த சொத்து அடமானத்துல இருக்குதே தவிர மத்தபடி இதுல எந்த வில்லங்கமும் கிடையாது. இந்த வீட்டுக்கான டாக்குமெண்ட் காப்பி இது. எல்லாரும் படிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. டாக்குமெண்ட் நல்லா படிச்சுக்கலாம். அவளுக்கு எதுக்கு கொடுக்குறீங்க? அவ படிச்சு என்ன பண்ண போறா? இல்ல படிச்சாதான் அவளுக்கு புரியுமா? சார், வீட்டை ஏலம் எடுக்கிறதுனா என்ன சும்மாவா? பணம் வேண்டாம். அவ வீட்டை ஏலம் எடுக்க வரல, சும்மா வேடிக்கை பார்க்கத்தான் வந்திருக்கா. இது வந்துடுறேன் சார். மாமா வாங்க மாமா. பாவம் வயசான காலத்துல வெயில்ல ஏன் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? உங்க வீடு ஏலத்துல போறத பாக்கவா? அத பார்த்தா உங்க மனசு தாங்குமா சொல்லுங்க? மீனா தான் சின்ன பொண்ணு இங்க வந்திருக்கா. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உங்களால இத பார்த்து தாங்க முடியுமா? உன்ன மாதிரி ஒரு ஈவு இருக்க இல்லாத பொம்பளைய நான் பார்த்ததே இல்ல. விஜயா கூடவே இருந்து இப்படி துரோகம் பண்ணிட்டேல. இது நல்ல கதையா இருக்கு. உங்க பொண்டாட்டிக்கு தேவைப்படும் போதெல்லாம் என்கிட்ட வந்து பணம் வாங்கிட்டு இருந்தாங்க. பணம் குடுக்கறப்போ நான் நல்லவளா தெரிஞ்சேன். இப்ப துரோகியா தெரியறனா? நல்லா இருக்கு. சரி, எப்படியோ இந்த வீடு உங்களுக்கு இல்லன்னு ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்கு இங்க வந்து இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. இதையெல்லாம் பார்த்து உங்க மனசுதான் கஷ்டப்படும். சிந்தாமணி, உண்மை எப்பவுமே ஜெயிக்கும். அது என்னைக்குமே தோத்தது கிடையாது. இப்படியே பேசி பேசிதான் இந்த வீட்டை விட்டீங்க. இதுக்கு மேல உங்களால வெறும் பேச மட்டும்தான் முடியும். ஏய், நீ எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு. பார்க்கதான் போறேன். இந்த வீட்டை யாரு ஏலம் எடுத்தாலும் அது என் கைக்கு தான் வரும். வேணும்னா நீங்க 2 பேரும் வேடிக்கை பாக்குறதா இருந்தா பாருங்க. முத்து எங்கம்மா வரலையா? பணம் கிடைக்கிற இடத்துல கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு சொன்னாரு மாமா. வந்துருவானா? கண்டிப்பா வருவார் மாமா. அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஹலோ மீனா, நான் பணத்தை வாங்க தான் போயிட்டு இருக்கிறேன். நீ எதுவும் பயப்படாத, நான் சீக்கிரம் வந்துடுவேன். டைமுக்கு வந்துருவேன். சரியா? நான் வைக்கிறேன். வண்டி ஓட்டிட்டு நான் வைக்கிறேன். சார் தெரியாம வந்துட்டேன் சார். அதெல்லாம் இல்ல, பையனை கட்டிட்டு போ. போனோம் சார். காரக்குடியா? ஹலோ அண்ணா, நான் முத்து பேசுறேன்னா. அண்ணா சொல்ற இடத்துக்கு நான் வந்துட்டேனா? ஒரு நிமிஷம் சார். நில்லியா, சொல்றேன்ல. இங்க பாருங்க. தோர்க்க அண்ணா பாத்துட்டு வரேன். வாங்க. யோ வாயா. வந்துட்டேன் சார். சொல்லாம போயிட்டே இருக்க. யோ, என்னையா நீங்க இதெல்லாம்? தான் முத்துவா? ஆமாண்ணே. முதல்ல சார், பையனை ஒரு கட்டு. நிமிஷம் சார் இருங்க சார். சாரிப்பா, அவசரத்துல நோ என்ட்ரில வந்துட்டேன். போலீஸ் வேற விட மாட்டாங்கப்பா. உனக்கு வேற லேட் ஆயிடுச்சுல. இதுல 28 லட்சம் எனக்கு எண்ணிக்கப்பா. இல்ல அண்ணன் கரெக்டா கொடுத்துருப்பாரு. சரி. எனக்கு லேட் ஆயிடுச்சு. நீங்க அண்ணன் விஷயத்த சொல்லிடுங்க. நான் அப்புறமா ஒரு கால் பண்ணி சொல்லிடுறேன். சரி சார்.
இவங்க ஏன் சம்பந்தம் இல்லாம இங்க வந்திருக்காங்க? சும்மா கடைசியா வீட்டை பாத்துட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. பாத்துட்டு போட்டோம். அவங்க வந்திருக்கிறதும் நல்லதுக்கு தான். அவங்க கண்ணு முன்னாடியே இந்த வீடு அவங்க கையை விட்டு போறத பாத்துட்டு கதறட்டும். இந்த வீட்டின் மீது இருக்கும் மொத்த கடன் மற்றும் வட்டி நிலுவைத் தொகை 38 லட்சம் ரூபாய். ஆனால் இந்த இடத்தின் தற்போதைய மார்க்கெட் வேல்யூவை கணக்கில் கொண்டு இந்த வீட்டின் ஏலத்திற்கான ஆரம்ப தொகையாக 50 லட்சமாக நிர்ணயிக்கப்படுகிறது. $50,20,000. 50,25,000. 50,30,000. 50,50,000. ஏலம் 50,50,000 கேட்டிருக்காங்க. வேற யாராவது கேக்குறீங்களா? என்னம்மா முத்து இன்னும் காணோம்? வீடு ஏலம் போயிரும் போல இருக்கு. அவர் நிச்சயம் வந்துருவாரு மாமா. எனக்கு என்னமோ மனசுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கு. மாமா நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க, உட்காருங்க மாமா. மாமா 50,70,000. 50,80,000. கஷ்டப்பட்டு உழைச்சு கட்டின வீடு இப்படி கூறு போட்டு இருக்காங்களேம்மா. நீங்க எதுவும் யோசிக்காதீங்க மாமா, நல்லதே நடக்கும். பெட்ரோல் கம்மியா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. சுத்தமா பெட்ரோல் காலியாச்சு, என்ன பண்ண தெரியலையே. அண்ணா 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 வண்டி பெட்ரோல் இல்லாம நினைச்சேன். ஒரு எமர்ஜென்சி. ஒரு 10 நிமிஷம் போய் அவனை பெட்ரோல் தரீங்களா ப்ளீஸ்? என் வண்டி அங்க பெட்ரோல் இல்லாம நின்னுட்டு இருக்குப்பா. நானே ரொம்ப தூரம் போய் பெட்ரோல் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா. அண்ணா ப்ளீஸ், எங்க வீடு இன்னைக்கு ஏலத்துக்கு போகுதுண்ணே. சீக்கிரமா போய் அந்த பணத்தை கட்டினா தான் வீட்டை மீட்க முடியும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அண்ணா யாருமே நிறுத்த மாட்டாங்கண்ணே. இந்த ஒரு பாட்டில் பெட்ரோல் நீங்க திரும்ப கூட வாங்கிக்கலாண்ணே. ஆனா நான் சரியான நேரத்துக்குள்ள போய் இந்த பணத்தை கட்டலன்னா என் அப்பா கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை திரும்ப கிடைக்காமலே போயிடுண்ணே. ப்ளீஸ்ண்ணே, நான் அந்த பெட்ரோலுக்கு டபுள் மடங்கு கூட காசு தரேண்ணே. ஒரு புண்ணியமா போகுண்ணே. ஏன்பா உன்னை பார்த்தாலும் பாவமா இருக்கு. ரொம்ப அவசரமா போறியா? ஆமாண்ணே, ரொம்ப அர்ஜென்ட்ண்ணே. சரிப்பா, நான் திரும்ப போய் வாங்கிக்கிறேன். இந்தா. நன்றிண்ணே. கடவுள் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணீங்கண்ணே. என்னப்பா 500 ரூபா கொடுக்குற? பரவாயில்ல, வச்சுக்கோங்கண்ணே. நீங்க எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ். நான் வரேன். சரிப்பா. $51 லட்சம். 51,30,000. 51,30,000 கேட்டிருக்காங்க. வேற யாராவது கேக்குறீங்களா? ஏன்னா நேரம் ஆகாத எனக்கு பதட்டமா இருக்குமா. யாராவது பெரிய வேலையா கேட்டு முடிச்சிட்டா எல்லாமே போயிருக்கேன். வீடு நம்ம கையை விட்டு போயிடும். மாமா அப்படி ஒரு நிலைமை வராது மாமா, நீங்க தைரியமா இருங்க. 52 லட்சம். என்ன மீனாது அவளே இவ்வளவு விலைக்கு வாங்க பாக்குறா? மாமா எனக்கு தெரிஞ்சு இங்க வந்தவங்க எல்லாருமே அவளோட ஆளுங்களா தான் இருப்பாங்க. நல்லா திட்டம் போட்டுதான் அவ இங்க வந்திருக்கா. 52 லட்சம். இதுக்கு மேல யாராவது கேட்க விரும்புறீங்களா? யாரும் கேட்கலையா? இதுக்கு மேல கேட்கலனா இதுவே கடைசி தொகையை எடுத்துக்கிட்டு ஏலத்தை முடிக்க வேண்டியதா இருக்கும். $52 லட்சம் ஒரு தரம். 52 லட்சம் ஒரு தரம்.
சிந்தாமணி மேடம், நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே இந்த வீடு உங்க கைக்கு வரப்போகுது. என்னம்மா இது இன்னும் முத்து வரல? அதான் மாமா எனக்கும் ஒண்ணும் புரியல. என்ன பண்றதுனே தெரியல. ஏலம் வேற விட ஆரம்பிச்சிட்டாங்க. 52 லட்சம் 2 தரம். 52 லட்சம் 2 தரம். ஐம்பத்தி 52 லட்சம். சார் நிறுத்துங்க சார். என்ன யார் நீங்க இவ்வளவு பணத்தை கொண்டு வந்து கொடுறீங்க? ஏலம் எடுக்க வந்தீங்களா? ஏலமே முடிய போகுது. சார் மன்னிச்சுக்கங்க சார், நான் ஏன் எடுக்க வரல சார், வீடை மீட்கிறதுக்காக இங்க வந்தேன் சார். இது எங்க வீடு சார். அவசர அவசரமா பணத்தை ரெடி பண்ணிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு சார். சார் சார் ப்ளீஸ் சார், எங்க வீடு எங்ககிட்டே கொடுத்துருங்க சார். எங்க வீட்டு மேல நாங்க வாங்கின கடன் வட்டியோட இதுல இருக்கு சார். இதை எடுத்துட்டு எங்க வீட்டை எங்களுக்கு திரும்ப கொடுத்துருங்க சார். சார், இந்த பணத்தை என் புருஷன் நைட்டும் பகலுமா உழைச்சு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்திருக்காரு. உங்களை கெஞ்சி கேக்குறேன் சார், இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு எங்க வீட்டை எங்களுக்கு கொடுத்துருங்க சார். சார், இது நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு. சிலரோட முட்டாள்தனத்தினால கடன்ல போயிருச்சு. கடனை கட்டுறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்ல டைம் இருக்கு. என் பையன் இந்த பணத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டா. நாங்க எங்க கடனை கட்டிடுறோம். எங்க வீட்டை எங்களுக்கே கொடுத்துருங்க. மிஸ்டர் விக்னேஸ்வரன், இவங்க கடன் அடைக்கிறேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் இவங்களுக்கு கடன் அடைக்க டைம் இருக்கு. இப்ப அவங்க பணத்தை கட்டிட்டாங்க. வீட்டை ஏலம் விட முடியாது. அது எப்படி சார்? கடைசி நேரத்தில் இப்படி வந்து சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? சார், இந்த ஏலத்தை முடிச்சிருங்க. இந்த வீட்டை எனக்கே கொடுத்துருங்க. சட்டப்படி இப்படி பண்ண முடியாதுமா. அவங்களுக்கான அவகாசம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. சார், அவங்க முழு பணத்தெல்லாம் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க சார். சும்மா இந்த ஏலத்தை தடுக்க என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பணத்தை எண்ணி பாருங்க. என்ன இப்படி பணத்தை கொண்டு வந்து போயிருக்காங்க? மீனா வரும்போது அவ எடுத்துட்டு வந்த பணத்தை எங்க ஆளுங்க மறிச்சு அடிச்சிட்டாங்க. இதுல கண்டிப்பா முழு பணம் இருக்காது. இருபத்தெட்டு லட்சம் இருக்கு சார். இதுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா? 28 லட்சம் கொடுத்தா போதுமா? மீதி 10 லட்சத்தை யார் கொடுப்பா? பாத்தீங்களா சார், நான் தான் சொன்னேன்ல, 28 லட்சத்தை கொடுத்துட்டு வீட்டை வாங்க வந்திருக்காங்க. எல்லாம் ஏமாத்து வேலை. சார், எனக்கு சேர வேண்டிய 38 லட்சம் வராம இவங்க வீட்டை அவங்களுக்கு கொடுக்க முடியாது சார். நீங்க ஏலத்தை முடிச்சிருங்க. ஒரு நிமிஷம் சார். சார், மொத்தம் 38 லட்சம் இருக்கு சார். ஓகே சார், மொத்தம் 28 லட்சம், இப்ப 10 லட்சம், மொத்தம் 38 லட்சம் ஆச்சு சார். நாங்க இந்த வீட்டுக்காண்டி கட்ட வேண்டிய மொத்த பணமும் கொடுத்தாச்சு சார். என்னங்க இது, முழு பணத்தை கொண்டு வந்துட்டா எப்படிங்க? எனக்கே ஒண்ணும் புரியல. ஏலம் முடியறதுக்கு முன்னாடியே இந்த வீட்டுக்கு கட்ட வேண்டிய கடனையும் வட்டியையும் கட்டினதால இந்த ஏலம் ரத்து செய்யப்பட்டு வீட்டோட உரிமையாளருக்கே இந்த வீடு ஒப்படைக்கப்படுகிறது. சார், என்ன சார் இது, எப்படி ஒத்துக்க முடியும்? அதான் வீட்டை 52 லட்சத்துக்கு கொடுக்கறோன்னு 3 தடவை சொன்னீங்களே. இல்லம்மா, 3 தடவை சொல்றதுக்கு முன்னாடியே பணத்தை கட்டிட்டாரு. அதனால சட்டப்படி ஏலம் முடியறதுக்கு முன்னாடியே வீட்டோட சொந்தக்காரங்க பணத்தை கட்டினதுனால அவங்க கிட்ட வீடை இப்ப ஒப்படைக்கணும். ஏலம் கேட்க வந்தவங்க எல்லாம் இருந்து கிளம்புங்க. விக்னேஸ்வரன், இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இதுல சைன் பண்ணிடுங்க. வாங்க. நம்ம சிந்தாமணிமா,
அதான் ஆபீசர் சட்டப்படி எங்களுக்கு தான் இந்த வீடுன்னு சொல்லிட்டார்ல. உழைச்சு சம்பாதிங்க மேடம். எங்க அப்பா 35 வருஷமா உழைச்சு சம்பாரிச்ச சொத்தை அவ்வளவு ஈஸியா தூக்கிட்டு போயிடலான்னு பாக்குறீங்களா? என்ன அப்படியே பேர்ச்சி பண்ணிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, நம்ம தான் இவங்க கிட்ட இருந்து பணத்தை ஆளுங்களை வச்சு எடுத்துட்டோமே, எப்படி பணம் வந்துச்சுன்னு யோசிக்கிறாங்க. கரெக்ட் கரெக்ட். பணத்தை தான் அடிச்சிட்டோமே, தலையில நின்னு தண்ணி குடிச்சாலும் இதுங்களால இந்த வீட்டை வாங்க முடியாதுன்னு தான் நினைச்ச. அங்கதான் இருக்கு ட்விஸ்ட். நீ இப்படிலாம் செய்வேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் முன்னாடியே வேற மாதிரி ஒரு பிளானையும் போட்டேன். இந்தப்பா பேக் நீ வச்சுக்கோ, இதுலதான் பணம் இருக்கு. இது எதுக்குப்பா என்கிட்ட கொடுக்குற? எனக்கு அந்த சிந்தாமணி மேல டவுட்டா இருக்குப்பா. அவ கண்டிப்பா பணத்தை கட்ட விட மாட்டா. அவளுக்கு எப்படியாவது நம்ம வீட்டை அவ பேருக்கு மாத்தியே ஆகணும். அது மட்டும்தான் அவ எண்ணம். அதுக்கு ஏத்த மாதிரி மீனாக்கு ஒரு கெட்ட கனவு வந்துருக்குப்பா. யாரோ பணப்பைய திருடுற மாதிரி அவளுக்கு கனவு வந்துருக்குது. ஆமா மாமா, விடிய காலையில வந்த கனவு பலிக்கும்னு சொல்லுவாங்க. மனசுக்கு ரொம்ப படபடப்பா இருக்கு மாமா. சிந்தாமணி என்கிட்ட இருந்து பணத்தை திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாமா. நமக்கு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஜாக்கிரதையா கிடக்க வேண்டிய நேரம் பாது. ஆமாண்டா முத்து, இந்த பணத்துக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. இதை எப்படியாவது கரெக்டா கொண்டு போய் சேர்த்துறணும்ப்பா. அதுதான் நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். ஒரு காலி பேக் எடுத்து அதுல கொஞ்சம் பேப்பர் போட்டு இவ கொண்டு வரட்டும். அப்படியே யாராவது ஃபாலோ பண்ணி வந்தா கூட அந்த காலி பேக்ல தான் பணம் இருக்குன்னு நினைச்சிட்டு அவங்க அதை எடுத்துட்டு போயிருவாங்க. அப்படியே எடுத்துட்டு போனாலும் போய் பார்த்து ஏமாந்து போவாங்க. அதனால நாங்க கிளம்பி கொஞ்ச நேரம் கழிச்சு நீ இந்த பண பேக் எடுத்துட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துரு. சரி முத்து, பணம் சம்பாதிக்கிறத விட அதை பாதுகாக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ இந்த புத்திசாலித்தனமான விஷயத்தை நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா போனதுக்கு அப்புறம் தான் யார் யார் எப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. என்ன? என் வீட்டுல நான் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு மரியாதை. இனிமே என் வீட்டை விட்டு நான் எங்கேயும் போக கூடாது. இந்த வீடு போனது உன் புள்ள மனோஜால, திரும்ப கிடைச்சது முத்துவால. இப்பவாது தெரிஞ்சுக்கோ முத்து உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு.